11th Standard Commerce, Chapter 6, Joint Stock Company. So, இந்த வீடியோல types of company என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். Classification of company. The main classification of company எப்படி divide ஆகுதுன்னா, first one வந்து incorporation, next membership, next member liability and control and nationality. இதுதான் main division. So, இந்த main division கீழ ஒவ்வொரு separate parts இருக்கு. So, இப்ப incorporation அப்படிங்கும்போது அதுல 3 types இருக்கு. Membershipல 2 types, member liabilityல ஒரு 3 types, control 3 types, nationality 3 types. So, ஒவ்வொரு types என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். First types, classification of company on the basis of incorporation. The first one, chartered companies. Chartered companies அப்படிங்கிறது ஒரு நாட்டோட கண்ட்ரியோட கிங் ஆர் குயினால ஸ்டார்ட் பண்றது தான், அவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்றதா நம்ம சார்ட்டர்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட பவர் கேன்சல் என்னவா இருந்தாலும் அந்த கிங்கும் குயினும் தான் அதை டிசைட் பண்றது மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். ஆனா நம்ம இந்தியால இந்த மாதிரி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்றது இல்லை. cannot be started in இந்தியால இந்த மாதிரி கம்பெனிஸ் எதுவுமே இல்லை. செகண்ட் ஒன்று வந்து ஸ்டாட்யூட்டரி கம்பெனி. ஸ்டாட்யூட்டரி கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் பை அ ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் மேட் பை பார்லிமெண்ட், இல்லை ஸ்டேட் அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லேயே ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி இதுக்காகவே இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றதுக்காகவே ஸ்பெஷல் ஆக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம ஸ்டாட்யூட்டரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்பெனியோட எம்ஓஏ அதாவது மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன், ஏஓஏ அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இந்த ரெண்டுமே ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆல் த கம்பெனிஸ்க்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனும் கம்பெனியோட அதாவது பார்லிமெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்குதோ அதுதான் இந்த மெமரண்ட் ஆஃப் அசோசியேஷன்லையும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட இந்த கம்பெனியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட எக்ஸாம்பிள்ஸ். இட் நீட் நாட் யூஸ் த வேர்டு லிமிட்டெட். இந்த மாதிரி கம்பெனில லிமிட்டெட் அப்படிங்கிற வேர்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஆக்சுவலா ஒரு கவர்மெண்ட் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா அது பப்ளிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த கம்பெனியில் வந்து இது கவர்மெண்டே ஸ்டார்ட் பண்ணாலும் பார்லிமெண்ட் அசம்பிளியில் உள்ள லா ஸ்பெஷலாக ஒரு ஆக்ட் ஃபார்ம் பண்ணி பாஸ் பண்ணுறதுனால இதில் லிமிடெட் அப்படிங்கிற வேர்டை வந்து எங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். தேர்ட் ஒன், அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். ஸோ நார்மலாக வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ் அதாவது அசோசியேஷன் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி உள்ள செக்ஷன் என்ன அப்படின்னா, அதாவது கம்பெனி ஆக்ட், ரீசெண்ட் ஆக்ட் 2013 பார்த்தோம். அதில் செக்ஷன் 8 வந்து இந்த கம்பெனிக்குள்ள ஸ்பெசிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து லிமிடெட் கம்பெனியாவோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ இருக்காது. ஒன்லி வந்து இவங்களோட மோட்டிவ் வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட், சர்வீஸ் மோட்டிவா இருக்கும். பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணோம் அப்படிங்கிற மோட்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்க கம்பெனி தான் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றோம். இது லைசன்ஸ் கேரண்டட் ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். இந்த ஆக்ட் வந்து லைசன்ஸ் கொடுக்கும்போது அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் தான் கொடுக்கும். இன் அதர் வேர்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிராண்ட் த லைசன்ஸ். இதோட லைசன்ஸை வந்து கொடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறது மாதிரி. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுற லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் கிளப், காமர்ஸ் கிளப், ஆர்ட், சயின்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது, சேரிட்டி, இதெல்லாமே வந்து அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 டைப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனியோட மெயின் கேட்டகரிக்கு கீழே வருது. Next topic, classification of company on the basic of membership. Company 2 types are divided ஆகுது. ஒன்று private limited company. So minimum எவ்வளோ members இருக்காங்க, maximum எவ்வளோ members இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த கம்பெனியை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் private company. private companyல minimum members வந்து 2 shareholders இருக்கணும். ஸோ and 2 directors இருக்கணும். இவங்களோட கேபிட்டல் வேல்யூ ₹1 lakh இருக்கணும்.
இந்த கம்பெனில பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கும். உங்களோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல ரைட் ஆஃப் டிரான்ஸ்பர் பத்தி கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருக்கணும். ஷேர்ஸ் எப்படி டிரான்ஸ்பர் பண்றது, டிரான்ஸ்பர் பண்ணலாமா அப்படிங்கிற டீடைல்லாம் இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல இருக்கும். மேக்சிமம் மெம்பர்ஸ் வந்து 200%, மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸ், மேக்சிமம் 200 மெம்பர்ஸ் வரை இதுல இருக்கலாம். இது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சென்னை, இந்த மாதிரி இருக்குது எல்லாமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனி அப்படிங்கும்போது இது கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் பப்ளிக்காக. ஸோ இதுல அட்லீஸ்ட் 7 மெம்பர்ஸ் ஆகுது மினிமம் இருக்கணும். இதோட பெய்ட் அப் கேபிட்டல் வேல்யூ 5 lakhs இருக்கணும். மேக்சிமம் வந்து மெம்பர்ஸ் எவ்வளவு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதுல லிமிட்டட் இல்லை. இங்க வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ஷேர்ஸை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, ஈஸியா டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். Third topic, classification of company on the basic of liability. So liability mention பண்ணி எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ். ஸோ ஒரு பார்ட்னரோட லிமிட்டட் லைபிலிட்டி அதை ஷேர்ஸை மென்ஷன் பண்ணி இருக்கதான் கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இன்னும் பே பண்ணணுமோ, ஷேர்ஸோட அமௌண்ட் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வேல்யூல தான் அவங்களோட லைபிலிட்டி இதுல இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் அவங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கோ ஷேர்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுவாங்க. இதில் 2 மெயின் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து த லைபிலிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் இஸ் லிமிட்டட் டு அமௌண்ட் ரிமைனிங் அன்பெய்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பே பண்ண வேண்டிய அன்பெய்ட் அமௌண்ட். செகண்ட் ஒன் வந்து லைபிலிட்டி கேன் பி என்ஃபோர்ஸ்ட் எய்தர் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த லைபிலிட்டி லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி வரையோ இல்லை கம்பெனி ஒயிண்டிங் அப், அதாவது கம்பெனி க்ளோஸ் பண்றது வரையோ இந்த லைபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஒன் கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி. கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படிங்கும்போது அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க ஏதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணும்போதோ ஒயிண்டிங் அப் பண்ணும்போதோ எவ்வளோ அமௌண்ட் அவங்க தர்றதாட்டு அவங்களாவே கேரண்டியாக கொடுக்குற அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அப்படின்னு சொல்கிறோம். இது மோஸ்ட்லி வந்து ஆர்ட் அண்ட் சயின்ஸ் கிளப்ஸு இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோம்ல அதில் இருக்கும். நெக்ஸ்ட் அன்லிமிட்டெட் கம்பெனி. ஸோ நார்மலாக கம்பெனியோட லைபிலிட்டி லிமிட்டெட் அப்படின்னு சொல்கிறோம். இது அன்லிமிட்டடோட இருந்துச்சுன்னா, லைபிலிட்டி அன்லிமிட்டடோட இருந்துச்சுன்னா அதை நம்ம அன்லிமிட்டெட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அன்லிமிட்டெட் கம்பெனி டெப்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தனா, கம்பெனி ஏதாவது லோன் வாங்கியிருந்துச்சுன்னா அந்த லோனை வந்து ஷேர் ஹோல்டர்ஸோ யாருமே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுதான் நம்ம அன்லிமிட்டெட் கம்பெனின்னு சொல்றோம். அதாவது வைண்டிங் அப் ஆகும்போது. ஆனா யாரு வந்து லோன் கொடுத்துருக்காங்களோ அவங்க கோர்ட் மூலமா கேஸ் ஃபைல் பண்ணி வைண்டிங் அப் ஆகும்போது ஒரு லிக்விடேட்டரை இவங்க கோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணும். இந்த டீட்டெயிலாம் க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி அவங்க அந்த லைபிலிட்டியை கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி நார்மல் டைம்ல இது வந்து அன்லிமிட்டெட் லைபிலிட்டியா தான் இருக்கும். Fourth one, classification of companies on the basic of control. Control பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனினாலே தெரியும். ஸோ கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற கம்பெனிஸ். இது கம்பெனி ஆக்ட் 1956 கவர்மெண்ட் கம்பெனினா என்ன சொல்றாங்கன்னா, எந்த கம்பெனில நாட் லெஸ் தென் 51%, ஒரு கம்பெனியோட ஷேர்ல அபோவ் 51%க்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்டோ, அதாவது கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்க ஷேர்ஸ் வாங்கியிருந்தா கூட போதும். அப்படி இருந்தா கூட கவர்மெண்ட் கம்பெனி தான். அந்த ஷேர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அபோவ் 51%க்கு மேல இருக்கணும். அது யார் வச்சிருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோ, அப்படி இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்டோ, இல்ல பாதி சென்ட்ரல் கவர்மெண்டோ, ரெண்டு பேருமே சேர்ந்தோ partly by the central government and state government, ரெண்டு பேரும் சேர்ந்து 51% வாங்கியிருந்தாலும் ஷேர்ஸை வாங்கியிருந்தாலும் அதை கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஹோல்டிங் கம்பெனி. ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா என்னன்னா, எந்த கம்பெனிக்கு டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றது, அதாவது இருக்கிற டைரக்டர்ஸ்ல மேக்சிமம் டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குதோ அவங்களதான் ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் சப்சிடரி கம்பெனிஸ். சப்சிடரி கம்பெனிங்கும் போது ஹோல்டிங் கம்பெனி யாரை சப்சிடர் பண்றாங்களோ,
மேக்ஸிமம் அவங்க டைரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கிற இன்னொரு கம்பெனியை தான் நம்ம சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் ஹோல்டிங் கம்பெனில இருந்து தான் இருப்பாங்க. கண்ட்ரோல் பண்றவங்க எல்லாமே ஹோல்டிங் கம்பெனில தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் சப்சிடரி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். Next one, classification of companies on the basic of nationality. First one, domestic company. அதாவது domestic company ஒரு நாட்டுக்குள்ளே எந்த நாட்டுல அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்களோ அதை தான் நம்ம domestic company அப்படின்னு சொல்றோம். இந்த கம்பெனி வந்து அண்டர்டேக் பண்றது அந்த லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றது மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து ஃபாரின் கம்பெனி. ஃபாரின் கம்பெனி மீன்ஸ் இன்கார்பரேட்டட் இன் கண்ட்ரி அவுட் சைடு இந்தியா. இந்தியாவுக்கு வெளியில இன்கார்பரேட் பண்ணி இந்தியால அந்த கம்பெனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க, இந்தியால அந்த கம்பெனியை ரன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஃபாரின் கம்பெனின்னு சொல்றோம். ஆனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து அவுட் சைடு இன்கார்பரேட்டட் வந்து அவுட் சைடா இருக்கணும். ஸ்டார்ட் பண்றது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதெல்லாம் அதர் கண்ட்ரில உள்ளவங்களா இருக்கணும். ஆனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்றது இந்தியால இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபாரின் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன் மல்டிநேஷனல் கம்பெனி. இதை எம்என்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டா இருக்கிற டெவலப்மெண்ட் தான் அந்த கம்பெனிஸ்ல இருக்க எம்என்சி கம்பெனிஸ். அதாவது ஒன் ஆர் மோர் கண்ட்ரி சேர்ந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதான் நம்ம மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், நோக்கியா கார்பரேஷன், இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ். ஸோ இது இவ்வளோதான் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.